ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல பிள்ளையே, நாளை செவ்வாய்க்கிழமையில் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே. ஆம், இது நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு இருந்தாயோ, அதைவிட அதிகமாகவே உனக்கு அனைத்து வரும். ஆம் செல்லமே, உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். அந்த விடுகின்ற சமயத்தில் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லமே. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் என்று ஒரு 3 முறை பதிவிடு. நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்காக கிடைக்கப் போகிறது. நீ பதிவிட்ட உடனே அதை நிச்சயமாக மனப்பூர்வமாக உணர்வாய் என் செல்லமே. பிறகு நோய் இல்லாத வாழ்க்கையும், கடன் இல்லாத வாழ்க்கையும், சந்தோஷமான குடும்பமும், வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது. நான் சொல்வதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் வரும் நாட்கள் எல்லாம் அனைத்தும் உன்னை வந்தடையும். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்து விடும். இது முருகப்பெருமானின் வாக்கு, சாதாரண வாக்கல்ல என் செல்லமே, சத்திய வாக்கு. இதை முழுவதுமாக நான் சொல்வதை சற்று கவனமாகவும் கேள். உனக்கான வாழ்க்கையை சுகமாக சுபமாக வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை இனி தொடரப்போகின்றாய். ஆம் செல்லமே, உன்னுடைய மன ஓட்டத்தையும் உன் மன எண்ணங்களையும் உன் தவிப்பையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எது உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக தோன்றுகிறதோ, எது உனக்கு சந்தோஷத்தை தரும் என்று நினைக்கின்றாயோ, அதை நான் உனக்கு நிச்சயமாக அருள்பாலிப்பேன். எது உன் மனக்குழப்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கின்றதோ, அதை நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து நான் விலக்கி வைப்பேன், அழித்து விடுவேன். நடப்பதை பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். உன் மனம் எதையோ யோசித்து எப்படி வருத்தப்பட்டது, எது நடக்க வேண்டும் என்று தவிக்கின்றது என்பதை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக நாளை நல்ல பொழுதாக செவ்வாய்க்கிழமை உன் எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நிச்சயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும் பார். நாளை காலை பொழுதில் உன் கையில் ஒன்று கிடைக்கும் பார். மனம் மகிழ்ச்சி போகிறாய், துள்ளி குதிப்பாய். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்காக உன் வாழ்க்கையில் நீ பெரிய திருப்பத்தை தரப்போகிறேன். ஆம் செல்லமே, உன் மனதில் குடியிருக்கும் நான் உன்னை ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன். நீ ஆசைப்பட்டது போல் உன் வாழ்க்கை அழகாக மாறும். நீ நினைத்தது நடப்பதற்கான திருப்பத்தை நாளை செவ்வாய்க்கிழமை அன்று நடத்தி தருவேன். பொறுமையாக நீ இருக்கும் வரைக்கும் நீ நினைக்கும் அனைத்தும், ஆசைப்படும் விஷயம் எதுவும் தவறாக போக விட மாட்டேன். உன் விருப்பம் உன் கையில் கிடைக்குமாறு செய்து சந்தோஷப்படுத்துவேன் என் செல்லமே, சந்தோஷப்படுத்துவேன். சில நேரங்களில் நீ எதற்காக கலங்குகிறாய், ஏன் என் மேல் கோபமாக இருக்கிறாய்? உன் மன வேதனைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டுதானே இருக்கிறேன். பிறகு ஏன் என் மீது இவ்வளவு கோபம்? ஆம், உனக்கு துணையாக யாரும் இல்லை என்றுதானே வருந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக அந்த வருத்தத்தில் இருந்து நீ முதலில் வெளியே வா. உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். முருகா முருகா என்று எந்த நிமிடம் நீ என்னை அழைத்தாலும் அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேன் அல்லவா? என் செல்ல குழந்தை, நீ கண்ணீரை துடைத்துக்கொள். எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்காதே. உன் கவலைகளை மறந்து விடு. நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு மனதோடு செய். உனக்கு இந்த சாயந்தரமான வேளையில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா? இந்த மாலை பொழுதில் வரும் இரவில் நிம்மதியாக தூங்கும்படி உனக்கு நான் அருள்பாலிப்பேன். ஏனென்றால் என் செல்ல பிள்ளை தூங்கி பல நாட்கள் ஆகிறது. நன்றாக தூங்கி. கவலைப்படாதே.
இன்று நீ நிம்மதியாக தூங்குவாய். ஏனென்றால் நான் சொல்வதை கேட்டு மன மகிழ்ச்சி அடைந்து விட்டாய் அல்லவா? உன் கண் முன்னே தான் நான் எப்போதும் இருக்கிறேன். உன்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். என் கண் பார்வையிலே தானே நீ இருக்கிறாய். என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் வராது. உனக்கு நல்லது எது கெட்டது என்று அனைத்தும் நான் பார்த்து பார்த்து தானே செய்து கொண்டிருக்கிறேன். இதோ உன் கஷ்டகாலங்களில் எல்லாம் இனி இஷ்டகாலமாகத்தான் மாறப்போகிறது. வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு கண்டு உன் மனமானது கொதித்து போயிருந்தது அல்லவா? இனி என் அன்பினால் உன் உள்ளமானது குளிரப் போகிறது. உன்னை கஷ்டப்படுத்திய மோசமான தருணங்கள் இனி எப்போதும் உன்னை கனவில் கூட தீண்டாது. ஆம் செல்லமே, உனக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல விஷயங்களை பல மடங்காக பெருக்கித் தருவேன். உனக்கு தீமை தந்து உன்னை காயப்படுத்துகின்ற விஷயங்களை வேரோடு களைந்து எறிந்து விடுவேன். கவலைப்படாதே. இனி நீ எதை நினைத்தும் கலங்க தேவையில்லை, வேண்டியதில்லை. உன் முருகப்பெருமான் உனக்கு துணையாக நிழலாக எந்நேரமும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். இது தெரியாமல் நீ என் மீது கோபப்படாதே. யாம் இருக்க பயமே. எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னை சகல வசதிகளோடும் வாழ வைப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். ஆம் செல்லமே, உன் பிரச்சனைகளிலிருந்து முதலில் வெளியே வரப்போகிறாய். கவலையை மறந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக தூங்கு. ஆம் செல்லமே, காத்திரு, பொறுமை காத்திரு. மிக பெரிய அளவில் நாளை காலை நல்லதொரு பொழுதாக விடிந்து உனக்கு நல்லதொரு திருப்பம் ஏற்பட போகிறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி வரப்போகிறது. உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். ஆம் செல்லமே, நம்பிக்கையும் பொறுமையுடன் இரு. இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே ஆனந்தப்படப் போகிறாய். ஆம் செல்லமே, இனி உனக்கான பாதையை காண்பித்து விட்டேன். அதில் பயணித்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக்கொள் என் செல்லமே. அந்த பாதை அழகான பாதையாகத்தான் இருக்கும். சுற்றுப்பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும். புயலோ புழுதியோ இருக்காது. அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்கச் செல்லும் நேரம் விரைவாக வந்துவிட்டது. போ என் செல்லமே, நிம்மதியாக தூங்கு. உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.